பெரிய டிஸ்கஷனா வந்து மக்கள் மத்தியில இருந்ததுன்றதுனால தான். ஏன்னா, வட தமிழ்நாட்டுல வந்துட்டு தான் வரவேற்பு இருக்கும். தென் தமிழ்நாட்டுலலாம் கண்டுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லா விவாதங்கள்லயும் எங்களால பார்க்க முடிஞ்சுச்சு. அப்ப இந்த கிரௌட நானும் பார்த்தேன் அந்த விஷுவல்ஸை ம். தூத்துக்குடியில் அப்புறம் திருநெல்வேலி ம். ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷுவல்ஸ், அதில் சந்தேகமே இல்லை. இந்த க்ரௌட் வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ. அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இவங்க ரெண்டு பேருக்கும் வயிற்றுல புளிய கரைக்குது, திமுக அண்ணா திமுக. அதில் சந்தேகமே கிடையாது. அதை தவிர ரோட்டில் பேசணும்னா 10 பேரை பேசுகிறோன்னா 7 பேர் 6லேருந்து 7 பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. இதெல்லாம் வந்து விஜயகாந்த் கிடையவே கிடையாது, சும்மா கதை விடுறாங்க. ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு கூட்டம், காசு கொடுத்து கூட்டுற கூட்டம். ஒரு பாயிண்ட்ல எடப்பாடி பேசுகிறாருன்னா 40லேருந்து 50 லட்சம் செலவு பண்ணுறாங்கன்னு கேள்விப்படுறேன். ஸ்டாலின் பேசுகிறாருன்னா அதை விட 2 மடங்கு அல்லது சம்டைம்ஸ் 3 மடங்கு. ஆனால் விஜய்க்கு வரது கூட்டம் அப்படி இல்லை. இது பேசுறதை பார்த்துட்டு ரொம்பவே அக்ரெசிவா இருந்தது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. இந்த திமுகனாலேயோ இல்லை இந்த பாஜகனாலேயோ இல்லை இந்த மற்ற பலர்னாலேயோ இல்லை எந்த கட்சி ஆரம்பிக்கும் 72லேருந்து 77 வரைக்கும் ஒரு ஆட்சியை பிடிக்க வரைக்கும் சொல்ல முடியாத கொடுமைகளை திமுக அழிச்சது. பொலிட்டிக்கல் வயலன்ஸில் மட்டும் 10 பேர் 18 பேர் கொல்லப்பட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் வாக்குகள் அது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு கிடையாது, அது தாவேக்காக தான் என்று அவர் சொன்னதில் ஒரு லார்ஜ் எக்ஸ்டென்ட் உண்மை இருக்கிறது. ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. 90% மீடியா திமுகவோட கொத்தடிமையா, திமுகவுடைய கூலிப்படையா மாறி போன காரணத்தால உண்மையா சொல்ல மறுக்கிறாங்க, பயப்படுறாங்க, தயங்குறாங்க. ஃபைவ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், பல்வேறு கட்ட மாற்றங்கள் அடுத்தடுத்து அரசியல் களம் வந்துட்டு படு சூடாக போயிட்டுருக்குங்கிறத பார்க்க முடியுது. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி உங்ககிட்ட பேசுறதுக்கு இருக்குது. ஆனால் முதல்ல நான் வந்து நேற்று நடந்த திருநெல்வேலி சந்திப்பிலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நேற்று திருநெல்வேலியில் திரு விஜய் அவர்கள் வந்துட்டு பேசுனது நிறைய விஷயங்களை ஓப்பனப்பாக பேசியிருந்தாருங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் குறிப்பாக ஒரு விஷயம் பேசுனது என்னென்னா, காங்கிரஸ், தமிழக காங்கிரஸை வந்துட்டு விலை கொடுத்து திமுக வந்துட்டு வாங்கிக்கிச்சு, ஆனால் உண்மையான காங்கிரஸ் வந்து தாவேக்கா பக்கம் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நேற்று பேசியிருந்தாருங்கிறத பார்க்க முடியுது. இதை நம்ம பல இடங்களில் வந்துட்டு நிறைய விவாதிச்சிருக்கிறோம். ஆனால் மறுபடியும் இதை பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஆமாம், காங்கிரஸ் தன்னுடன் கூட்டணி சேரவில்லை என்ற வருத்தம் அவருக்கு இருக்கிறது, அந்த ஆதங்கம் இருக்கிறது. அது அந்த பேச்சில் வெளிப்பட்டு இருக்குது. காங்கிரஸ் அவரோட பேசிகிட்டு இருந்ததுன்றது உண்மை. பிரவீன் சக்கரவர்த்தி பேசினார், இன்னும் பெரிய தலைவர்களும் பேசியிருக்காங்க. கடைசி நேரத்தில் அவங்க சோனியா காந்தியோட தலையீட்டால் திமுகவோட போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. காங்கிரஸ் தாவேக்காவுடன் போவதை எப்பாடுபட்டாவது தடுக்க வேண்டும் என்று திமுக நினைத்தது, அதை சாதித்தும் விட்டது. கார்கே, சிதம்பரம், கார்கே அவங்களெல்லாம் கையில் போட்டுக்கிட்டு அவங்க கடைசியாக ராகுல் காந்திக்கு இதில் இந்த அலையன்ஸில் விருப்பம் சுத்தமாக கிடையாது. அவரை மீறி தான் இந்த அலையன்ஸ் வந்திருக்குது. அதனால தான் இது வரைக்கும் தமிழ்நாடு பக்கம் அவர் தலை வச்சும் படுக்கல. இன்னும் 10 நாள் இருக்குது, கரெக்டாக 12 நாள் பிரச்சாரத்துக்கு இருக்குது. அவரும் ஸ்டாலினும், ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரே மேடையில் தோன்றுவார்களா என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. ஏதாவது ஒரு கூட்டத்தில் 2 பேரும் கலந்து கொள்வார்கள் என்று பரவலாக பேசப்படுகிறது. கடைசியாக பிரச்சாரத்தோட இறுதியில் வருன்றாங்க. ஆனால் கசப்பு மேலோங்கி விட்டது. 19, 21, 24 திமுக காங்கிரஸ் இடையே இருந்த அந்த ஒரு இணக்கம் இப்பொழுது மாறி அது சுணக்கம் என்பதை தாண்டி இன்றைக்கு அது ஒரு ஆழ்ந்த மன வருத்தமாக மாறி இருக்கிறது. புதுச்சேரியில் பிரச்சாரத்துக்கு மதியம் 1 மணிக்கு வந்த ராகுல் காந்தி 4 மணி வாக்கில் அங்கே வர இருந்த ஸ்டாலினை சந்திக்காமல் திரும்பி விட்டார். இத்தனைக்கும் ஸ்டாலின் தரப்பிலிருந்து முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் ராகுல் அதை கண்டுகொள்ளவில்லை. ஏனெனில் 25 சீட்டில் வந்து கடைசி வரைக்கும் போராடி ஒரு 3 சீட்டு மட்டும் கொடுத்து தங்களை திமுக இழிவுபடுத்தி விட்டது என்று காங்கிரஸ் நம்புகிறது. வேட்பாளர் தேர்விலும் ஏகப்பட்ட அட்டூழியங்கள் நடந்திருக்கின்றன. இதில் நான் தலையிட மாட்டேன் என்று ராகுல் காந்தி ஒதுங்கி விட்டார். பணம் கொடுத்தெல்லாம் சீட்டு வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பச்சையாகவே காங்கிரஸ்காரங்களை கேட்டால் தெரியுது. விஜய் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் உண்மை. அதாவது காங்கிரஸோட தொண்டர்கள் இந்த அலையன்ஸை விரும்பலைன்ற துணியில் அவர் பேசியிருக்காரு, அது உண்மை. காசு கொடுத்து தான் அந்த அலையன்ஸ் அவங்க கூட்டின்னு வந்தாங்கன்றாங்க. அது எந்த அளவு உண்மை நமக்கு தெரியாது, நம்மகிட்ட ஆதாரம் இல்லை. அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் காங்கிரஸுடைய வாக்குகள், தலைவர்கள் வேண்டுமானால் திமுகவோடு சேர்ந்து கும்மி அடிக்கலாம், கூட்டு வைத்துக் கொள்ளலாம், உறவு கொள்ளலாம். ஆனால் காங்கிரஸ் வாக்குகள் அது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு கிடையாது, அது தாவேக்காக தான் என்று அவர் சொன்னதில் லார்ஜ் எக்ஸ்டென்ட் உண்மை இருக்கிறது. 90% அதில் உண்மை இருக்குது. எஸ், அது உண்மைதான். அவர் சொன்னது உண்மைதான். அது காங்கிரஸை கோபப்படுத்தியிருக்கு. அதனால தான் செல்வ பெருந்துக்கு அறிக்கை கொடுக்குறாரு, சசிகாந்த் செந்தில் அறிக்கை கொடுக்குறாரு. ஆனால் ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர்லாம் அமைதியாக இருக்காங்க. ஆகவே ஒரு கான்செப்ட் என்ற முறையில்
இந்த அலைன்ஸில் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லை, தலைவர்களுக்கு தான் அதில் விருப்பம். காசு கொடுத்து வாங்கினாங்கன்றது அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஆனால் தலைவர்களோட விருப்பத்தால் தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்ந்தது. தொண்டர்களுக்கு இதில் விருப்பம் இல்லை என்ற விஜயோட கருத்து டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் உண்மை. நேற்று பேசுனதை பார்த்துருந்துருப்பீங்க, ரொம்பவே அக்ரஸிவாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடிஞ்சது. இப்போ எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக வந்துட்டு என்னென்ன ஊழல் நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து விமர்சனமாக வைத்திருந்தார் நேற்று அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. டோட்டலாக ஓவரால் ஸ்பீச் நீங்கள் எப்படி ஓவரால் ஸ்பீச் வந்து கடந்த ஸ்பீச்சை விட அக்ரெசிவாக தான் இருந்தது, அதில் சந்தேகம் இல்லை, அதில் மாற்று கருத்து இல்லை. நிறைய அக்ரெசிவாக தான் பேசினார். அவரோட உடல் மொழியும் பாடி லாங்குவேஜும் அக்ரெசிவாக தான், டு த பாயிண்ட் தான் இருந்தது. பட் இதை தாண்டி இதை எல்லாத்தையும் கிரவுண்டுக்கு கொண்டு போகிறதுக்கு கேடர்ஸ் யார் இருக்கா? இப்போ உதாரணத்துக்கு நேற்று வந்து ஒரு கேண்டிடேட்டையும் அவர் மேடையில் அறிமுகப்படுத்தலை. இது தேர்தல் கூட்டம், வழக்கமாக இருக்க கூட்டம்னா நீங்கள் கடந்து போகலாம். உங்கள் கேண்டிடேட்டே நீங்கள் அனௌன்ஸ் அறிமுகப்படுத்தலை. இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு வரும்போது ஸ்டாலின், எடப்பாடி, சீமான் எல்லாரும் அவங்களோட கேண்டிடேட்ஸை வந்து அறிமுகப்படுத்துவாங்க. வேற ஆர் யுவர் கேண்டிடேட்ஸ்? அப்போ தன்னை பற்றி மட்டுமே பேசுறது, தான் மட்டுமே பேசுறதுன்ற முறையில் ஒரு தேர்தல் பிரச்சாரம் போகுமே, ஆனால் அது சரியாக வராது. ஏன்னா விஜயோட ஆதரவாளர்கள் பெரும்பாலானவர்கள் விஜய்ன்னு தான் போகிறாங்களே ஒழிய கேண்டிடேட்டை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. பல பேருக்கு கேண்டிடேட் யாருன்னே தெரியல. அப்போ கேண்டிடேட்டை அறிமுகப்படுத்த வேண்டிய வேலையை நேற்று அவர் செஞ்சுருக்கணும், அதை செய்யலை. ஸ்பீச் வந்து கடந்த 2-3 ஸ்பீச்சை விட அக்ரெசிவாக இருந்தது, டு த பாயிண்ட் இருந்ததுன்றது உண்மை. இன்னும் 2 விஷயம் பண்ணியிருக்கணும். ஒன்று வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியிருக்கணும், இன்னொன்று அந்த தொகுதியோடைய உள்ளூர் பிரச்சனைகளை பேசியிருக்கணும். அது 2 அவர் கோட்டை விட்டார். நேற்று வந்து பேசும்போது இப்போ பாண்டிச்சேரியில் வந்து வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்கும்போது கூட ஒருத்தர் வந்துட்டு வந்திருந்தாரு, அவரை ஏற்றி அவர் பேர்லாம் மென்ஷன் பண்ணார். இன்னொரு கூட்டத்தில் வந்துட்டு அவருக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு வேட்பாளர்கள் நிறுத்தி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. பட் திருநெல்வேலியில் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நீங்கள் சொன்ன மாதிரி அது நடக்கலை அப்படிங்கிறது உண்மை தான். அது அடுத்த கட்ட கூட்டங்களில் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு நாள் போகிறாருன்னா மறுநாள் வந்துட்டு அடுத்தடுத்து ஒரு பிளான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த பிளான் படி அவருடைய பிரச்சாரம் மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தொடர்ந்து நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு அவர் தான் காரணம், டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் அவர் தான் காரணம். இன்னைக்கு எதுக்கு கடலூரில் பிரச்சாரத்தை வைக்கிறாரு? பக்கத்தில் பாண்டிச்சேரியில் எலெக்ஷன் ரத்து பண்ணது இவங்க தான் ரத்து பண்ணியிருக்காங்க, தாவேகா தரப்புல. ஏன்னா அங்கே ஓட்டு போடுறோம், இவரே பார்க்கறதுக்கு வருவான். 2வது, நீ புதுச்சேரியில் எலெக்ஷன் நடக்கும்போது எந்த தலைவரும் கடலூரில் பேச மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் கிரௌடு வராதுன்னு. உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சி வளரும் போது எதிர்ப்புகள் வரும், வளர்ந்துக்கிட்டே அப்போ தான் நீங்கள் வளருவீங்க. அது புரியாமல் வந்து போலீஸு பிரச்சனை பண்ணுது, அனுமதி கொடுக்கலன்றது உண்மை. நிச்சயமா. அதே மாதிரி இங்கே சென்னையிலேயும் வந்துட்டு வில்லிவாக்கம், அண்ணா நகர், இந்த மாதிரி தொகுதிகளில், குறிப்பாக டி நகர், இந்த மாதிரி தொகுதிகளில் பிரச்சாரம் அனுமதிக்கப்படலைங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. தொடர்ந்து வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்கிறத பார்க்க முடியுது. அவங்களுடைய பெர்மிஷனுடைய நேரம்ங்கிறது ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. 1 மணி நேரத்தில் இங்கேருந்து எப்படி வில்லிவாக்கம்லேருந்து டி நகர் வருது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை வந்துட்டு பத்திரிகையாளர் மத்தியில் முன்வைக்கிறதையும் பார்க்க முடியுது. அது உண்மை. அது அவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. 4 மணி நேரம் கொடுத்த அனுமதியை 1 மணி நேரமாக குறைக்கிறாங்க. அதில் சிக்கல்கள் இருக்குது. அது அவர் ஆதரவு சொல்ல சென்னையில் மட்டும்தான் அது பிரச்சனையாக இருக்கா? ஒருவேளை தாவேகா அப்படிதான் அவர் சொல்கிறாரு, சென்னையில் மட்டும்தான் எங்களுக்கு அதிக பிரச்சனை இருக்குன்றாரு. அது ஓரளவு உண்மையாக இருக்கலாம். சென்னையை தவிர மற்ற இடங்கள்ல இந்த அளவுக்கு அவங்களுக்கு சிக்கல் இல்லை. இதை டாக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். ஆகவே அவங்களுக்கு அநீதி இழைக்கப்படுதுன்றது உண்மை. ஆனால் அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய தவறுகளும் பெரிய தவறுகளாக இருக்கின்றன. அதையும் அவங்க கவனத்தில் வச்சு தான் இந்த பிரச்சனையை அணுகணும். சில நேரங்களில் வந்துட்டு வெளியில் நம்ம விமர்சனங்கள் வருதில்ல, அப்போ வந்துட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரெக்டுங்க, அநீதி இழைக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, ஒத்துக்கிறீங்க. ஆனால் அவங்க வந்து இது பண்ணுறதை நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்கல்ல. இப்போ ஆளுங்கட்சி வந்துட்டு இப்படி அடக்குறாங்க, காவல்துறை இப்படி அடக்குறாங்கிறது வந்து அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, நீங்கள் தான் வந்துட்டு முயற்சி பண்ணி முன்னாடி வரணுங்கிறத நார்மலைஸ் பண்ணுறாங்க. நார்மலைஸ் ஒன்றும் பண்ணலங்க, இதுதான் உண்மை. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் 72லேருந்து 77 வரைக்கும் ஒரு ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் சொல்ல முடியாத கொடுமைகளை திமுக அழிச்சுது. பொலிட்டிக்கல் வயலன்ஸில் மட்டும் 18 பேர் கொல்லப்பட்டாங்க. அதில் 4 வருஷம் வந்து திமுக கவர்மெண்ட் இருந்தது. 76ல் தான் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகுது. அதுக்கு பிறகு 1 வருஷம் 1.5 வருஷம் பிரசிடென்ட் ரூல். 77 ஜூனில் எம்ஜிஆர் ஜெயிச்சு வராரு. அந்த 5 ஆண்டு காலத்தில், குறிப்பாக அந்த 4 ஆண்டு காலம் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆன பிறகும் திமுகவோட அராஜகம் தலைவிரிச்சு ஆடிச்சு. அதை மாரி தான் வந்தாங்க. அதை யாரும் நார்மலைஸ் பண்ணலை. ஆனால் அதுதான் யதார்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கொண்டோம். இது புரிஞ்சு நீங்கள் எனக்கு கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு பிஜேபியும் டிஎம்கேவும் டிக்ளேர் பண்ணிட்டு வரும்போது, வாமகனே வான்னு உங்களுக்கு வந்து மாலை போட்டு கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து அவங்கள வந்து எல்லாரும் அரியணையில் ஏற்றுவாங்க. கிடையாது, கையில் கிடையாது எல்லாத்தையும் எடுத்து தான் அடிப்பான். அதுக்கு நீ தயாராக இருக்கணும். அதை வந்து சமயோஜித புத்தியோடு அதை சமாளிக்கணும். அது எதுவுமே இல்லாமல் வந்து ஒரே மாதிரி தான் நான் போவேன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நீதிமன்றங்களுக்கு போகணும், மக்களுக்கு போகணும், ப்ரெஸ்ஸை பார்க்கணும். காலாகாலமாக நடக்கிறது. புதுசாக ஒருத்தன் வந்தான்னா அவனை எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் வந்து ஓட விரட்டுவாங்க. எல்லா அட்டுழியமும் நடக்கும். இதுக்கு சமாளிக்க தான் நீ வரணும். இதை சொன்னால் நார்மலைஸ் பண்ணுறன்னு அர்த்தம் கிடையாது. சொன்னாலும் சொல்லாட்டும் இதான் யதார்த்தம். நீங்கள் எவ்வளோ தூரம் சாமர்த்தியமாக இருக்கீங்க என்பது தான் கேள்வி. அந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லை.
விஜய் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு 1 மணி நேரம்னா அது 4 மணி நேரமாக போட்டு எல்லா விளம்பரத்தையும் போட்டு விற்றுருவான். 4லேருந்து 6 மணி நேரம் போட்டு கோடி கோடியாக சம்பாதிச்சுவான். தட் டசன்ட் ஹேவ் எனி மீனிங். அது சினிமாக்காரன்றதுனால வரக்கூடிய விளம்பரம். நான் சொல்கிறது ஒரு பொலிட்டீஷியனாக ப்ரெஸ்ஸுக்கிட்ட என்ன பார்த்தேன், என்ன பேசுனீங்க? ஒரு தொலைக்காட்சிக்கு தனியாக கொடுக்குறதுன்றது ப்ரெஸ் மீட்டு கிடையாது. ஒருத்தன் கேட்டாலும் மைக்க நீட்டினாலும் பேசணும். டுபாக் ஒரு சேனல் கேட்டினா கூட நீங்கள் பேசணும். 10 பேர் படிக்கிற பேப்பர் ரிப்போர்ட்டர் கேட்டால் கூட நீ பேசணும். அப்போ தான் வந்து மக்களோட உங்களுக்கான தொடர்பு என்பது த்ரூ மீடியா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நேற்று திருநெல்வேலியில் நடந்த அந்த மக்களுடைய க்ரௌடு வந்து இங்கே பெரிய ஒரு அலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது இப்போ மறுபடியும் திருப்பியும் நேற்று நைட்லேருந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எதிர்பாராத கூட்டம். ஏற்கனவே அவருக்கு எப்படி கூட்டம் வருங்கிறது தெரியும். ஆனால் நேற்று திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் வந்து நடந்த அந்த ரோட் ஷோ வந்து ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறது இப்போ பெருசாக பேசப்பட்டுட்டு இருக்கு. அதை எப்படி சார் நம்ம எடுத்துக்கலாம்? தாக்கத்தை ஏற்படுத்துச்சா இல்லையான்றது 4ஆம் தேதி போட்டியை தொடங்கும் போது தெரியும். ஆனால் அந்த க்ரௌடு வந்து நான் ஒத்துக்கிறேன், அது ஒரு அப்நார்மல் இஷ்யூவாக தான் இருக்குது. தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய அரசியல் நிபுணர்கள் கூட தலையை பிச்சுக்கிறாங்கன்றது உண்மைதான். இந்த க்ரௌட்ஸ் வந்து ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய, ஆராய வேண்டிய ஒரு விஷயம். அதை ஒதுக்கி தள்ளிட்டும் போக முடியல. அதை மட்டுமே வச்சு அவர் முதலமைச்சர் ஆகிடுவார்னு சொல்ல முடியல. அதோட தாக்கம் என்னன்றதை புரிஞ்சுக்க முடியல. பட் ஐ அக்ரி, த க்ரௌட்ஸ் ஆர் அ வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபினாமினா. அது ஒரு பேர் அதிசயமாக தான் இருக்குது. இன்றைக்கி ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு கூட்டம் காசு கொடுத்து கூட்டுற கூட்டம். ஒரு பாயிண்டில் எடப்பாடி பேசுகிறாருன்னா 40 50 லட்சம் செலவு பண்ணுறாங்கன்னு கேள்விப்படுறேன். ஸ்டாலின் பேசுகிறாருன்னா அதை விட 2 மடங்கு அல்லது சம்டைம்ஸ் 3 மடங்கு. இவங்க 2 பேருக்கும் வர கூட்டம் 40 லட்சத்துலேருந்து 1 கோடிக்கு மேலே வருது ஒரு இடத்துல இவங்க பேசுகிறாங்கன்னா. இதாங்க உண்மை, ஓப்பனாக பேசுவோம். ஆனால் விஜய்க்கு வர்றது கூட்டம் அப்படி இல்லை. டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் 90% மேலே தன்னெழுச்சியாக வர கூட்டம். மேபி சிலர் அங்கங்கே காசு செலவு பண்ணலாம். பட் இவங்களோட திமுக அண்ணா திமுகவோட ஒப்பிடும்போது தட்ஸ் பீனட்ஸ், வேர்க்கல்ல மாதிரி அது. அப்போ இந்த க்ரௌடை நானும் பார்த்தேன், அந்த விஷுவல்ஸை தூத்துக்குடியில் அப்புறம் திருநெல்வேலி. ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷுவல்ஸ், அதில் சந்தேகமே இல்லை. பட் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை வச்சுக்கிட்டு விஜய் ஆதரவாளர்கள் கொண்டாடுறதும் விஜய் எதிர்ப்பாளர்கள் உள்ளுக்குள்ளே அது பயத்தை கொடுத்தாலும் அது ஒன்றுமே இல்லைங்க. அது சினிமாக்காரன் போனால் பார்க்க வர கூட்டங்க. அந்த காலத்தில் வந்து சிவாஜிக்கு இதோட கூட்டம் வந்ததுங்க, கமலுக்கு வந்ததுங்கன்ற கதை அளக்கிறதும் ரெண்டுமே அயோக்கியத்தனமானது. இந்த க்ரௌடு வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ. அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இவங்க 2 பேருக்கும் வயிற்றில் புளியை கரைக்குது, திமுகவும் அண்ணா திமுகவும். அதில் சந்தேகமே கிடையாது. ஏதோ ஒரு பாதிப்பு அது ஏற்படுத்த போகுது. அது என்ன பாதிப்புன்னு தான் தெரியல. இல்லை, இப்போ நான் ஏன் இந்த கேள்வியை வந்துட்டு பர்டிகுலராக உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்சேன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி பொலிட்டிக்கல் லீடர்ஸை பார்த்துருந்துருப்பீங்க. இவ்வளோ க்ரௌடு வந்து வந்திருக்கிறதையுமோ இல்லை எம்ஜிஆர் அவர்கள் இருந்தப்போ அந்த க்ரௌடு வந்துட்டு நீங்கள் உங்கள் சைடில் யாராவது சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து இதை நம்ம நான் நீங்கள் சொல்கிற மாதிரி இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தான் எங்களுக்கும் தெரியல. கேட்குறேன், எம்ஜிஆருக்கு வந்த க்ரௌடு ஓட்டா மாறின க்ரௌடு. அதனால அந்த ஒப்பீடு தப்பு. சிவாஜிக்கு கமலுக்கு விஜயகாந்துக்கு வந்ததை சொல்லலாம். விஜய்க்கு வர க்ரௌடு அவங்களத விட 3 மடங்கு 4 மடங்கு பெருசு. சமீபத்திய உதாரணம்னா விஜயகாந்த். விஜயகாந்த் எல்லாம் விஜயோட ஒப்பிடும்போது 3ல் இல்லை 4ல் ஒரு பங்கு கூட கிடையாது. அது உறுதியாக என்னால் சொல்ல முடியும். திஸ் இஸ் சம்திங் அன்பிலீவபிள். எக்ஸ்ட்ராடினரி க்ரௌட்ஸ் வருது. அதை தவிர ரோட்டில் பேசுகிறோன்னா 10 பேரை பேசுகிறோன்னா 7 பேர் 6லேருந்து 7 பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவான்றான். இதெல்லாம் வந்து விஜயகாந்த் கிடையவே கிடையாது. சும்மா கதை விடுறாங்க இவங்கெல்லாம். விஜயகாந்துக்கு அவ்வளோ வந்து ஒப்பீடே தப்பு. விஜயகாந்துக்கு வந்து அதை விட குறைஞ்சது 3 மடங்கு, நான் சொல்கிறது மினிமம் 3 டைம்ஸ் 300 மடங்கு கூடுதலாக இவருக்கு வந்துட்டு இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எப்படி ஓட்டா மாறும்? அல்லது இதில் பாதி ஓட்டா மாறினாலும் அதோட விளைவு என்ன? அடி வாங்க போகிறது திமுகவா அண்ணா திமுகவா? அல்லது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் கந்தரகோலமாக போகுதா? அவ்வளோ விஷயம் இருக்குது. பட் திஸ் க்ரௌட்ஸ் ஆர் சவுத் டிஸ்ட்ரிக்டில் அதுவும் இப்படி ஒரு க்ரௌடு வருதுன்றது சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. இது வந்து ஒரு அசாதாரணமான நிகழ்வு. இப்போ இங்கே என்ன பெரிய சிக்கல்னா, தமிழ்நாட்டில் இருக்க மீடியா 90% மீடியா திமுகவோட கொத்தடிமையாக திமுகவுடைய கூலிப்படையாக மாறிப்போன காரணத்தால் உண்மையாக சொல்ல மறுக்கிறாங்க, பயப்படுறாங்க, தயங்குறாங்க அவங்க. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நினச்சதுன்னா இதை ஓரளவு டீகோட் பண்ண முடியும். இப்போ வந்து உண்மையான செஃபாலஜிஸ்ட், உண்மையான தேர்தல் விற்பனர்கள் இருக்காங்க, அனாலிஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்து சயின்டிஃபிக்காக போல்ஸ் நடத்தக்கூடியவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த எலெக்ஷனில் ஒதுங்கி நிற்கிறாங்க. இப்போ இனிமேல் ஒப்பீனியன் போல் வர முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் ஒன்லி எக்ஸிட் போல் தான். 29 சாயங்காலம் 6 மணிக்கு எக்ஸிட் போல் தான் வரப்போகுது. அது ஏற்கனவே மோடி 3.0 கந்தரகோலமானதால் அதையும் நம்ப முடியாது. இந்த எக்ஸிட் போல்ஸ் அண்ட் ஒப்பீனியன் போல்ஸ்
பெரிய அளவில் ஆட்சியாளர்களுக்கு பலியானதால், அங்கே டெல்லியில் வந்து மோடிக்கும் தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கும் இவர்கள் விலை போனதால் உண்மையான மக்கள் கருத்தை த்ரூ ஒப்பீனியன் போல்ஸ் அறியறதுல நமக்கு சிக்கல் இருக்குது. இப்போ இதை எப்படி டீகோடு பண்ணுறது அப்படின்னு உண்மையாக ஜெனுயனாக ஒப்பீனியன் போல்ஸ் நடத்தக்கூடிய சயின்டிஃபிக்காக நடத்தக்கூடியவங்க இருக்காங்க. அவங்க தயங்குறாங்க, வரமாட்டேன்றாங்க. என்னென்னா அதுக்கு பொருள் செலவாகும். காசு கொடுத்து எடுக்கணும், ஒரு நோக்கத்தோடு வரான். அவன் காசு கொடுத்து நடத்துகிறவன் அவன் எதிர்பார்க்குற முடிவு வரலன்னா அதை போட மாட்டேன்றான், சப்ரஸ் பண்ணிடுறான். அல்லது அவன் என்ன பண்ணுறான், அது எடுத்துற சொல்கிறான், எடுத்த பிறகு அதில் இப்படி மாற்றி தனக்கு வேண்டின மாதிரி போட சொல்கிறான். அதை ஜெனுயினாக நடத்துகிறவன் அதை செய்ய மாட்டான். அவன் என்ன சொல்கிறான், நான் கொடுத்தது நீ போடு, அல்லது போடாட்டி சப்ரஸ் பண்ணிவிடு, ஆனால் மாற்றி போடக்கூடாதுன்றான். அதனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, அந்த விளையாட்டுக்கு போக மாட்டேன்றானுங்க, அல்லது போகிறானுங்க, எடுத்து வச்சுக்கிறானுங்க, ரிலீஸ் பண்ண மாட்டேன்றாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. ஸோ இங்கே தான் நம்ம வந்து தப்பு பண்ணுறோம். ஆக்சுவலாக இது வந்து நான் என்ன சொல்ல வரேன், விஜயை பற்றி உனக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். ஆனால் இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சினாரியோ, இவ்வளோ க்ரௌட்ஸ் வரதுன்றது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, சவுத் தமிழ்நாடுங்கிற ஒரு விஷயத்தை சொன்னீங்க. அப்போ பணத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. பணம் எல்லாருக்கிட்டையும் பல பேர்கிட்ட இன்றைக்கி இருக்குது. ஜெனுயினாக நடத்தக்கூடியவங்களும் இருக்காங்க. அவங்கள அழைச்சி நீங்கள் நடத்தி ஒரு ஒப்பீனியன் போல் நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு முன்னால், இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு முன்னால் போட்டிருக்கணும். அது அப்போ தான் போட முடியும், இல்லைன்னா 29ஆம் தான் போட முடியும். அது எக்ஸிட் போல். அப்படி ஏன் ஒருத்தர் கூட வரல அப்படின்னும் போது அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. ஆனால் சம்மந்தப்பட்டவங்க திரும்ப திரும்ப போல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு திமுக தரப்புலையும் எடுக்கிறாங்க, ஏடிஎம்கே தரப்புலையும் எடுக்கிறாங்க. ஏடிஎம்கே விட திமுகவில் டாப் லெவலில் அவங்க ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் திரும்ப திரும்ப அவங்க எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. பட் அந்த ஃபைண்டிங்ஸ் அவங்க வெளியில் விடுறதில்லை. நான் சொல்கிறது ஆஸ் அ மீடியா பர்சனாக, ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக, ஏன் வந்து பெரிய மீடியா ஹவுசஸ் ஜெனுயன் ஒப்பீனியன் போல் ஏன் நடத்துகிற? நீ நடத்தி உண்மை என்னவோ அது மக்கள் மன்றத்தில் வை. விஜய் வந்து ஒன்றும் இல்லைங்க, அது 12% 14% தான், 20% வரைக்கும் கூட போகலாங்க. ஆனால் வந்து அவரால் வந்து பாதிப்பு வந்து அதிகபட்சம் அண்ணா திமுகவுக்கு தான், திமுக பாதிப்பு இல்லை. ஏன்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டு 3ஆம் உடையிறதால அவர் எவ்வளோ உடைச்சாலும் லாபம் திமுகவுக்கு, ஆட்சி மாற்றம் வரப்போகுது இல்லை அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. நான் அந்த ஒப்பீனியனை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இப்போ அந்த மாதிரியான ஒப்பீனியன் போல்ஸ் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது எடுக்கப்பட்டிருக்குன்றாங்க. அதுவும் வரல. இன்னொரு தரப்பில் திரும்ப திரும்ப டிஎம்கே சைடில் அவங்க டாப் லெவலில் எடுக்கிறதுல அவங்களுக்கு 90லேருந்து 100 சீட்டு மேலே தனிப்பட்ட முறையில் டிஎம்கேக்கு வரலன்றாங்க. அவங்களும் அதை வந்து அவங்கக்கிட்ட எல்லா மீடியாவும் இருக்குது. கிட்டத்தட்ட 90% மீடியா திமுக கண்ட்ரோலில் இருக்குது. அவங்களும் அதை வெளியில் விடலை. அப்போ இந்த க்ரௌடுன்ற போது காய்தல் உவர்த்தல் இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், எந்த பக்க சார்பும் இல்லாமல் இந்த க்ரௌடை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதை பற்றின ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்படவே இல்லை. ஒன்று விஜய் தலையில் தூக்கி வச்சு ஆடுன்னு ஆட வேண்டியது. இந்த இது அப்போ உங்களுக்கு வந்து கரூர் இன்சிடென்ட் அப்போ நடந்த மாதிரி காலையிலேருந்து நைட் வரைக்கும் போட்டு நாசம் பண்ணி அப்புறம் அந்த 41 பேர் செத்த பிறகு அந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு வந்துடுது. பெண்டுலம் வந்து ஒன்று அந்த எண்டுக்கு ஓடும், இல்லை இந்த எண்டுக்கு ஓடும். பெண்டுலம் நடுவில் நின்னா தான் கடிகாரம் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். ஒன்று விஜய் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறது, இல்லை விஜயை மொத்தமாக ஓரம் கட்டுறது. ரெண்டுமே தப்பு. இவ்வளோ க்ரௌட்ஸ் வருதுன்னும் போது அப்போ 6 மாதம் எலெக்ஷன் முன்னால் அது வேற. இன்றைக்கி எலெக்ஷன் கேம்பெயின் நடந்துகிட்டு இருக்கும்போது ஸ்டாலினுக்கோ எடப்பாடிக்கோ இவ்வளோ க்ரௌடு வந்ததுன்னா நீ அதை கடந்து போகலாம். விஜய்க்கு வருதுன்னா நீ கடந்து போக முடியாது. அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு மக்களுக்கு உதவி செய்கிறது மீடியா அமைதியாக இருக்குது. அந்த விஷுவல்ஸே நேற்று நிறைய பேர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் காமிக்கல. ஒரு தடவை காமிச்சிட்டு அப்படியே ஓரம் கட்டாங்க, பிளாக் அவுட் பண்ணுறாங்க. விஜயோட செய்திகள் பெரிய அளவில் பிளாக் அவுட் பண்ணப்படுது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில். அதுக்கு யார் காரணம்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் தலைமை செயலகம் போன விஷுவலாக ஒரு தடவைக்கு மேலே எவனும் போடலை. டிஜிபி ஆஃபீஸுக்கு போன விஷுவலாக ஒரு தடவைக்கு மேலே எவனும் போடலை. எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அது மீடியாவுக்கு முதுகெலும்பு நிமிருன்னு பார்த்தா அது இன்னமும் வந்து ஆட்சியாளர்களோட காலடியில் தான் உட்காந்துருக்குது. அது நேற்று விஜய் அவர்கள் சொல்லும்போது ஒருவேளை திமுக மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு இந்த கூட்டம் நடந்திருக்காது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும்போது நான் இங்கே இடத்துல அந்த ரிலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது உண்மைதான். அது அவங்களோட குற்றச்சாட்டுகள் அத்தனை உண்மைதான். ஒன்று விஜய் பக்கம் இருக்க குறைகள், அதை நம்ம பேசிட்டோம். இன்னொரு பக்கம் மீடியா இது ஏன் ஓரவஞ்சனை பண்ணுது? அவர் ஜாப் இஸ் டு ரிப்போர்ட். நம்ம வந்து வெறுப்பு எனக்கு கூட வெறுப்பு இருக்கலாம், ஆனால் என் தொழிலில் நான் அதை காட்டக்கூடாது. விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை நான் எப்படி பார்க்கறது அப்படின்றத பற்றின விவாதம், அப்படின்றத பற்றின கட்டுரைகள், அப்படின்றத பற்றின ஒரு பரந்துபட்ட ஒரு டிபேட்டு, ஒரு விவாதம், அது ஆக்கப்பூர்வமாக முந்தி இருந்தது, இப்போ இல்லை. அது இல்லைங்கிறதுனால தான். ஏன்னா இது வந்து சமூக வலைதளங்கள்ல இருக்கு. ஆனால் ஒரு சமூக வலைதளங்களோட ப்ராப்ளம் மெயின் ஸ்ட்ரீமில் வந்தால் தான் அது இம்பேக்ட். ஆமாம்,
ஸோ மெயின் ஸ்ட்ரீமில் இல்லாமல் வெறும் சமூக வலைதளத்தில் மட்டும் இருந்ததுன்னா அதுக்கான இம்பாக்ட் கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தொட மறுக்குது. இந்த க்ரௌடை எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்றதை பற்றியும் ஒரு ஹிந்துலேயோ ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாலேயோ ஏன் வந்து எழுத மறுக்கிறான்? ஆட்சியாளர்களுக்கு பயந்து ஆட்சியாளர்கள் கோபித்துக் கொள்வார்கள் என்ற தயக்கம். ஏன்னா கோடானு கோடி ரூபாய் விளம்பரத்தை தூக்கி கொடுத்துருக்காங்க. பல கோடிகள் 40-50 கோடிக்கு மேலே விளம்பரத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கையை கடிக்குது அவங்களுக்கு. ஐயோ இப்படி காசு கொடுக்குறாங்களே, நாளைக்கு திரும்ப இவங்க வந்துட்டாங்கன்னா அடுத்த 5 வருஷம் இவங்களை சமாளிக்கணுமே, இந்த பொல்லாப்பு எதுக்குன்னு தயங்கி நிற்கிறாங்க. சரி, நான் என்ன சொல்கிறேன், உண்மையை பிரதிபலிக்கிறது தானே உன்னோட வேலை. அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இதுலேருந்து ஒதுங்கி நிற்கும் போது சோஷியல் மீடியாவில் கண்டமேனிக்கு வருது. சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அளவுக்கு பொறுப்புடன் சோஷியல் மீடியாவில் ப்ரொஃபஷ்னலாக அறிவு ரீதியாக தர்க்க ரீதியாக விஷய ஞானத்தோட வித் வெல்த் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் அண்ட் ப்ரொஃபஷ்னலிசம் அண்ட் வித் ப்ரோபிட்டி நேர்மை, இது எல்லாத்தையும் சேர்ந்து சோஷியல் மீடியாவில் இந்த விஷயத்தை எழுதுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. நிச்சயமா. அவங்க எழுதுனாங்கன்னா பெரிய அளவில் அல்லது வீடியோ போட்டாங்கன்னா பெரிய அளவில் மக்கள் மத்தியில் அதுக்கு இம்பாக்ட் இருக்காது. அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரணும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தயங்குது, அப்படியே கடந்து போகுது. அப்போ இது வந்து ரொம்ப டெல்லி மீடியா எப்படி மோடி காலடியில் உட்காந்துருக்குதோ அது கூட இப்போ மோடி 3.0 கொஞ்சம் முதுகெலும்போடு நிமிர்ந்து நிற்குது. ஆனால் தமிழ்நாடு மீடியா கடந்த 5 ஆண்டுகளாக தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகும் கூட இன்னமும் திமுக காலடியில் தான் வந்து வாலாட்டி கொண்டு உட்கார்ந்து. இது நேற்று வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனாக வந்து மக்கள் மத்தியில் இருந்ததுங்கிறதுனால தான். ஏன்னா வட தமிழ்நாட்டில் வந்துட்டு தான் வரவேற்பு இருக்கும், தென் தமிழ்நாட்டிலலாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லா விவாதங்கள்லையும் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இதை பார்க்கும்போது பார்க்குறப்ப எங்களுக்கே பிரமிப்பாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா என்னடா இவ்வளோ க்ரௌடாக இருக்குது, இவ்வளோ வரவேற்பு, பட் அதை பற்றி இங்கே எதுவுமே பேசலையே, ஆனால் அதை பற்றி குறை மட்டும் தான் இங்கே சொல்லிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி. அந்த குறை மட்டும் தான் சொல்லப்படுது. இந்த கிரவுட் நல்லதா கெட்டதா, இது ஓட்டா மாறும். அதான் அந்த மாதிரி ஒரு ஹெல்தியான ஒரு டிஸ்கஸ் இல்ல. ஆமா, ஓட்டா மாறாதுன்னு கூட சொல்லு. நீ எதிர்த்தும் பேசு, ஆதரிச்சும் பேசு, ஆனா பேசு. இந்த கிரவுடை பத்தி உன்னுடைய அசஸ்மெண்ட் என்னன்னு பேசணும். அதை கடந்து போவன்றது உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பிடிச்சு ஆட்டுது. அவங்க கடந்து போக மறுக்கிறாங்க. ரிசல்ட் வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால தான் இது குறித்த ஒரு அசஸ்மெண்ட்ன்றது வந்து இன்னமும் வராமல் இருக்கு. நிச்சயமா.